பொங்கல் விழாவின் மணிமகுடமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அவனியாபுரம் பாலமேட்டை தொடர்ந்து உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், போட்டி 7 மணிக்கே தொடங்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா மணி 8 போது, இன்னும் போட்டி தொடங்கல. இந்த தாமதம் எதற்காக? ஆனந்தி, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி சரியாக 7 மணிக்கு தொடங்கும் என நேற்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது கோயில் காளைகளில் அறிவிப்பதில் சில தாமதங்கள் ஏற்பட்டு வருகிறது. கோயில் காளைகள் தற்போது 3 கோயில் காளைகள் களத்தில் ஆடிவாக்கு வைக்கப்பட்டு தற்போது கோயில் காளைகளின் பெயர்களை அறிவிக்கப்பட்டு அதற்கு பின்பு கோயில்களை அறிவிக்கப்படும். இதற்காக தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது வருகை தந்து வருகிறார். சரியாக 8 மணிக்கு மேல் இந்த போட்டியானது தற்போது தொடங்கும் என மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போட்டியில் 1000 காளைகளும் 500 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்க இருப்பதாகவும், இதில் ஒரு சுற்றுக்கு 50 வீரர்கள் வீதம் 10 சுற்றுகள் நடத்துவதற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. முதல் போட்டி தற்போது மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு தற்போது மஞ்சள் நிற பனி நாடை கொண்ட வீரர்கள் தற்போது வாடிவாசல் முன்பாக போட்டிக்கு தயார் நிலையில் உள்ளன. இந்த சிறப்பான இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு முதல் பரிசாக மாடுபிடி வீரர்களுக்கு கார் வழங்கப்பட உள்ளது. அதுவும் சிறந்த காளைகளுக்கு 10 லட்சம் மதிப்புள்ள டிராக்டர் வழங்கப்படுகிறது. இரண்டாம் பரிசாக சேராட்டோ, பைக் உள்ளிட்ட பல்வேறு பரிசு பொருட்கள் இந்த பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு கட்டுப்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது வரும் காளைகளுக்கு பவுடர் மற்றும் மஞ்சள் பொடிகள் இருக்கக்கூடாது. காளையின் உரிமையாளர்கள் 2 மட்டுமே வர வேண்டும். அவர்கள் மது அருந்தக்கூடாது. அதே போல வீரர்களும் மது அருந்திருக்கக்கூடாது. காயம் ஏற்பட்டிருக்கக்கூடாது. பிபி, பிரஷர் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் செய்யப்பட்டு களத்தில் இறக்கப்படுகிறார்கள். அதில் பரிசோதனையில் தேர்வாகாத வீரர்கள் நிராகரிக்கப்பட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். மேலும் பல்வேறு முறைகேடுகள் நடக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பாகவும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது இங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். காலை முதலே மோப்ப நாய், வெடிகுண்டு நிபுணர்கள் கொண்டு இந்த பகுதி முழுவதுமே பலத்த சோதனைக்கு பின்னரே இந்த பகுதியில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். வெளிநாட்டவர்கள், வெளிமாநிலத்தவர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆயிரக்கணக்கான மக்கள் வழிநெடுக பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்து பார்க்கிற காட்சிகள் நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை பொறுத்தவரை 200 செவிலியர்கள் மற்றும் மருத்துவ குழு அடங்கிய 60 கால்நடை மருத்துவர்கள் உள்ளிட்டோர் இதற்காக அமைக்கப்பட்டுள்ளனர். மேலும் தீயணைப்பு வாகனங்கள், 15 ஆம்புலன்ஸ்கள் உள்ளிட்டவைகள் இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு கோவில் காளைகள் 3 காளைகள் அறிவிக்கப்பட தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியேற்றி துவங்க உள்ளார். இதற்காக களத்தில் 50 வீரர்கள் தயார் நிலையில் உள்ளனர். இன்னும் சற்று நேரத்தில் இந்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது. ஆனந்தி, நீங்க பெருமாள் எனக்கு ஆடியோ கொடுக்கலையா? சுபாஷ், கோவில் காளைகளை அவிழ்ப்பது தொடர்பாக அங்கு வாக்குவாதம் நடக்குது. அது என்ன விவரம் சுபாஷ்? பொதுவாக முதலில் 5 காளைகள் கோயில் காளைகள் அறிவிப்பதற்காக வாடிவாசலுக்குள்ளே 3 காளைகள் மேலதாளங்கள் வானொலி 3 காளைகள் மட்டுமே வாடிவாசலுக்கு வைக்கப்பட்டுள்ளது. அந்த 3 காளைகள் பெயர் மட்டுமே வாசிக்கப்பட்டதாகவும் பின்னால் உள்ள 2 காளைகள் பெயரை வாசிக்கவில்லை என்ற ஒரு வாக்குவாதம் நடக்கிறது. பின்பு அது சமாதானமாக்கப்பட்டு கோயில் காளைகள் தற்போது அறிவிக்கப்பட்டது. கோயில் காளை அந்த கோயில் கூட்டாரி வாடிவாசல் கோயில் காளைகள் அறிவிக்கப்படும். அதற்கு பின்பு ஆன்லைன் மூலமாக பதிவு செய்யப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட காளைகள் ஒன்றாக அறிவிக்கப்பட்டது. இதற்காக காலை முதலே சுற்றுக்கு 100 காளைகள் என பரிசோதனைகள் காலை பரிசோதனை செய்யப்பட்டு அது வாடிவாசலுக்கு அணிவகுப்பு. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக வைக்கப்பட்டுள்ளது. முதல் 2 காளைகளில் 2 காளைகள் அறிவிக்காமல் இந்த வாக்குவாதம்
தொடர்ச்சியாக அறிவிக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து அந்த பேச்சுவார்த்தை சமாதானம் அளித்தனர். இந்த காலையை அழைக்கப்பட்டு அந்த உள்ளே இருக்கிற 2 கோயில் காளைகளும் அவிழ்க்கப்பட இருப்பதாக கமிட்டி நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, கோவில் காளைகளை அவிழ்ப்பது தொடர்பாகவும் அங்கு வாக்குவாதமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போட்டி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டிருந்த நிலையில் கோயில் காளைகளை காத்திருக்க வைப்பதாக கூறி அங்கிருப்பவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.